நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? சுடிதார் அளவு வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி வந்து பேஸ்ட் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டிஜி மார்க்கர் ஒயிட் கலர் வேண்டாம், சரியா? ஏன் அப்படின்னா ஒயிட் கலர் பேஸ்ட்டு ஒயிட் கலரில் மார்க் பண்ணால் உங்களுக்கு தெரியாது. அதனால் இது நான் எடுத்துறேன். ரெட் கலர் மார்க் பண்ணிக்கிறேன், சரியா? இது மாதிரி பென்சில் எடுத்துக்கிறேன். இப்போ டாப்போட அளவு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். எப்படின்னா, இப்போ லைனிங் பீஸ் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 4ஆக வந்து மடக்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி இது வந்து டாப்பு. ஓகேவா? நெட் கிளாத்து. ஓகேவா? இதையும் 4ஆக மடித்து போட்டிருக்கேன், சரியா? இந்த நெட் கிளாத் வந்து எல்லா கலர்லேயுமே இருக்கும். இவங்க வந்து கஸ்டமர் வந்து ஒயிட் கலர் எடுத்து கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ மெயின் கிளாத்தும் 4ஆக மடக்கி போட்டிருக்கேன். லைனிங்குமே 4ஆக மடக்கி போட்டிருக்கேன், சரியா? இது மாதிரி மடக்கி போட்டுக்குங்க. அடுத்து ஹைட், டாப்போட ஹைட் வந்து நம்மளுக்கு 35 இன்ச்சு. ஓகேவா? 35 இன்ச் இருக்கணும். நான் எவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்னா 37 வச்சிருக்கேன். 37க்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. 36.75 வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா 35 இன்ச் வந்து ரெடி அளவு. கீழே இப்போ வந்து மடக்கி நம்ம, ஓகேவா, அப்படி மடக்கி வந்து தையல் போடுவோம். 1 இன்ச் வந்து மைனஸ் ஆயிடும். அப்ப 36 இன்ச். ஓகேவா? இப்ப மேல ஷோல்டர் கிட்ட வந்து ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போடுவோம். அதனால கொஞ்சம் ஆட் பண்ணி 36.75 வச்சிருக்கேன் நான். இப்ப இதுல வந்து நெக்கோட அளவு நம்ம வந்து இப்ப மார்க் பண்ணிடலாம், சரியா? ஓகே. இப்ப கழுத்தோட அகலம் வந்து நான் ஒரு 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன், சரியா? 2.5 இன்ச் எடுத்துக்கிறேன். அடுத்து ஷோல்டரோட அளவு வந்து ஒரு 3.5 இன்ச் எடுத்துக்கிறேன், சரியா? 3.5 இன்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நெக்கோட அளவு வந்து நான் குறிக்கல. ஏன் அப்படின்னா, இப்படி வந்து சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி 2ஆக மடக்கி போட்டேன். அதனால நெக் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்ஹோலோட இறக்கம் வந்து எனக்கு 6 இன்ச், சரியா? 6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது நெக்கோட அளவு, இது ஆம்ஹோல் இறக்கம் வந்து எனக்கு 6 இன்ச், சரியா? கரெக்டாக 6 இன்ச் இருக்கு. அடுத்து ஜெஸ்ட் ரவுண்டு. ஓகேவா? ஜெஸ்ட் ரவுண்ட் வந்து எனக்கு டோட்டலாக 32. ஓகேவா? ஓகே. ஃபுல் பாடி, ஓகேவா? ஃபுல் அளவு வந்து எனக்கு 32. அதை 4ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு 8 இன்ச் வரும், சரியா? கரெக்டாக 8 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 8 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து வந்து வேஸ்ட் ரவுண்ட். ஓகேவா? அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது எவ்வளோனா எனக்கு 28. 28 4ஆல் டிவைட் பண்ணால் 7 இன்ச் வரும் எனக்கு. ஓகேவா? அந்த 7 இன்ச்சு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து சீட் அளவு. ஓகேவா? அந்த ஓப்பன் கிட்ட வர அளவு தான், ஹிப்புக்கும் கொஞ்சம் கீழே. என்ன அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு 36. 36 4ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9 இன்ச் வரும் எனக்கு, சரியா? அந்த 9 இன்ச்சையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ சைடு ஓப்பன் ஹைட்டு ஷோல்டர்லேருந்து என்ன அளவு அப்படின்னா எனக்கு 21. ஓகேவா? இந்த இடத்துல தான் ஓப்பனோட அளவு இருக்கு. அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன், சரியா? ஓகே. இப்போ இந்த ஆம்ஹோல் இருக்குல்ல, அந்த அளவு தான் ஜெஸ்ட் ரவுண்டு நம்ம. ஓகேவா? அந்த ஜெஸ்ட் ரவுண்டுக்கும் சீட் அளவுக்கும் சென்டராக வந்து வேஸ்ட் ரவுண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சில பேர் ஓப்பன் கொஞ்சம் மேலே போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஷோல்டர்லேருந்து
ஒரு 13 இல்லைன்னா 14 சைஸ் இருக்கிற அளவுக்கு ஓகேவா, ஹைட் இருக்கிற இடத்துல தான் வந்து வேஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணும். சரியா, அப்படி பார்த்துக்குங்க. ஓகேவா. ஓகே, இப்போ நான் வந்து பேக் நெக்கோட இறக்கம் வந்து 6 இன்ச் எடுத்துக்கிறேன். அதை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து நான் மார்க் பண்ணலை, அது அப்புறம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா. பேக் நெக் வந்து நம்மளுக்கு ரவுண்ட் நெக்கு, அதை மட்டும் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கு நம்ம கட் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு கட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ இந்த ஜெஸ்ட் ரவுண்ட்ல இருந்து இந்த வேஸ்ட் ரவுண்ட் ஓகேவா, இந்த இடத்துக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்படி ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்க கையிலேயே கூட போட்டுக்கலாம். ஓகேவா, ரொம்ப இதுக்காக இது பண்ணிக்க வேண்டாம். சரியா, இப்படி போட்டுக்கிறோம். இப்படி வரணும் அப்படின்னா கோவ மாதிரி வரணும், இல்லைன்னா ஷார்ப் வேண்டாம். இப்படி வளைவு கொடுத்துருங்க. ஓகேவா, இப்படி பெண்ட் ஆக்கிக்கோங்க. ஓகேவா, தையலுக்காக நீங்க உள்ள எவ்வளவு விடுறீங்களோ ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் விட்டுக்கிறேன். சேம் அதே 2 இன்ச் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இங்க ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஷீட் அளவு இருக்குல்ல, இந்த இடம் வந்து அதிகமா மார்க் பண்ண வேண்டாம், ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதிகம் வேண்டாம். இங்க 2 இன்ச் விட்டா இங்க 1.5 இன்ச் விடுங்க. ஓகேவா, இந்த இடத்துல இப்படி பெண்ட் கொடுங்க. இந்த இடத்துல ஒரு அர்காட் பண்ற மாதிரி இருக்கும், இங்க ஒரு அர்காட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இப்ப இதுல ஆம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம வரைஞ்சிடலாம். ஓகேவா, இப்படி ஒரு ரவுண்ட் கொடுத்துக்கிறேன். ஆம்கோல் சுற்றளவு எனக்கு எவ்வளவு வரணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். எனக்கு 7 இன்ச் வரணும், அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, 7 இன்ச் வருது. ஓகேவா, ஆம்கோல் ரவுண்ட் வந்து 7 இன்ச் வருது. இது அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து இன்னும் என்ன மார்க் பண்ணல அப்படின்னா சீட் அளவு வந்து 9 இன்ச் வருது. ஓகேவா, கீழே வந்து நம்மளுக்கு அதை விட 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிங்க, 10 இன்ச் ஆட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, ஓப்பன் கிட்ட என்ன அளவு வருதோ அதை விட 1 இன்ச் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். 10 இன்ச்சா நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் நெட்டு கிளாத்துங்கிறதுனால நான் லைனிங்ல மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு பிளஸ் வந்து 1 இன்ச் வந்து ஆட் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா நம்ம மடக்கி தையல் போடுவோம்ல, அதுக்காக 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த 1 இன்ச்ல இருந்து இந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம். சரியா, இப்படி லைன் போட்டு இப்படி லைன் போட்டு கட் பண்ணிக்கணும். சரியா, இது மாதிரி மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிடலாம். நெக் மட்டும் நம்ம கட் பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பிசர்லாம் கட் பண்ணிடுறேன். எந்த இடத்துல ஓப்பன் வேணுமோ அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப ஓப்பன் வந்து மேலே போட மாட்டாங்க, அதனால கட் பண்ணியாச்சு. சரியா, ஓகே. இந்த இடத்துல ஒரு கட். ஓகேவா, நெக் வந்து நான் கட் பண்ணலை, பேக்குக்கு மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து நான் கட் பண்ணலை. ஃப்ரண்ட்டுக்கு வந்து கேன்வாஸ் வச்சு நம்ம தைக்கணும், அதனால நான் வந்து கட் பண்ணலை. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஓகே, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கிட்ட ஒரு நெக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது கேன்வாஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். அடுத்து வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். சரியா,
இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கீழே வந்து தையலுக்கும் சேர்த்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் லைன் போட்டுக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். ஸ்லீவோட ஹைட் வந்து 12 இன்ச். சரியா? 12 இன்ச் மார்க் பண்ணிட்டு ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். அடிக்கை சுற்றளவு வந்து எவ்வளோ அப்படின்னா 4 இன்ச்சு ப்ளஸ் வந்து தையலுக்கும் சேர்த்து ஒரு 1.25 2 இன்ச் அளவுக்கு விட்டுக்கோங்க. சரியா? இப்போ இங்கே வந்து 5.25 ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இது மாதிரி தையலுக்கும் சேர்த்து லைன் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஸ்லீவ் வரைஞ்சிடலாம். ஓகே, இப்போ ஸ்லீவ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சுற்றளவையும் பார்த்துடணும். 7.5 இன்ச் இருக்கு. ஓகே, நெட் கிளாத்துங்கிறதுனால கீழே வந்து அப்படி சிசரில் போய் டச் ஆகுது, அதனால கட் பண்ண முடியலை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட், ஓகேவா, இதையும் கட் பண்ணிப்பீங்க. அவ்வளோதான், ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்படியே எடுத்து வச்சிடலாம். நெக்கு மட்டும் நம்ம கட் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல, அதை மட்டும் கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பேக் பீஸ் எடுத்திருக்கேன் நான். பேக் பீஸ் வந்து 6 இன்ச், ஓகேவா, நான் ஆல்ரெடி மார்க் பண்ணது, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 6 இன்ச் அப்படியே கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டு தான் நம்மளுக்கு கம்மியாக இருந்தது, அதனால அதை அப்புறம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, நெக் வந்து கட் பண்ணியாச்சு. பேக் பீஸ் வந்து ரெடி. ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நெக் கட் பண்ணிடலாம். சரியா? ஓகே, இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நெக்கோட ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் 4.5 இன்ச், ஓகேவா, சாரி 4.25 இன்ச். நாலே 3/4 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி இது மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப நெக் வந்து ஃப்ரண்ட்ல இறக்க வேண்டாம். சரியா? ரொம்ப இறக்கணும் அப்படின்னா நல்லா இருக்காது. ஓகே, இது மாதிரி நெக் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சரியா? நெக் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவு கேன்வாஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா நெக் வந்து நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்க. ஓகே, இப்போ பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு, ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு தான் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ஆல்ரெடி கட் பண்ண பீஸ்லாம் எடுத்து இதோட கரெக்டாக எடுத்து வச்சிடலாம். மிஸ் ஆகிடுச்சுன்னா போயிடுச்சு. ஓகே, இப்போ நாட் மட்டும் கட் பண்ணலை. நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த கரைப்பகுதி எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இது நெட் கிளாத்து,
அதனால கரைப்பகுதி எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 1 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இது போதும். 2 நாட்டுக்கு இது தாராளமா இருக்கும். சரியா? ஓகே, நெட்டும் வந்து டாசில் வைக்கணும். ஓகே, அதுக்கு இந்த கிளாத் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.